2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் தஞ்சாவூர் டு சேத்தியாத்தோப்பு வரைக்கும் உள்ள சாலையை திறக்கப்படும்னு உறுதிமொழி அளித்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்னும் திறக்கலை. தஞ்சாவூர்லேருந்து சோழபுரம் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் நீங்கள் போகலாம். ஆனால் 100 ரூபா பணம் கொடுத்துட்டு தான் போகணும் கார்களுக்கு. ஏன்னா டோல்கேட் இருக்குது. வேம்புக்குடிங்கிற ஊரில் டோல்கேட் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா அணக்கரையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கோம். இது ஒரு இணைப்பு பாலம். இந்த இணைப்பு பாலம் முடிவடைந்தால் தான் உங்களுக்கு அந்த அணக்கரை பாலத்தில் போக முடியும். ஏன்னா அணக்கரை பாலமும் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இந்த இணைப்பு பாலமும் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுவும் 90% மேலே வேலைகள் முடிஞ்சிருச்சு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அணக்கரைக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு சீர்காழிக்கு ஒரு வழி இருக்குங்க. அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் வழியாக சீர்காழிக்கு போகலாம். வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு 25 கிலோமீட்டர்கிட்ட இருக்கும். அங்கேருந்து சீர்காழி ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அதுதான் அந்த வழியிலேருந்து இந்த வழிக்கு ஒரு பாலம் போடணும்ல, அந்த பாலம் தான் இது. அங்கே பாருங்கள், ரைட் சைடு போய் பாருங்கள். நேராக போனீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழி. ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் சாலை இது. மேலும் மழை அதிகமாக இங்கே பொழியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொள்ளிடம் ஆறு இருக்கும். ரைட் சைடு பெரிய காடான பகுதி தான். மக்கள் தொகை ரொம்ப குறைவான பகுதி. பாருங்கள், கோழி குத்தி ஊரோட பேர். இது மாதிரி வித்தியாசமான பெயர்கள்லாம் நிறைய நம்ம பார்க்கலாம். அதுபோக இந்த இணைப்பு பாலத்தை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் சில மாதங்களில் அணக்கரை பாலத்தை திறந்துடலாம். இதுதான் ஏன்னா இந்த இணைப்பு பாலம் தான் இறுதியான இணைப்பு பாலம். இதுக்கப்புறம் மெயின் அணக்கரை பாலம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் கடைகள்லாம் கட்டியிருக்காங்க. சாலை நம்ம இப்போ கீழே போயிட்டுருக்கோம். ஏன்னா பாலம் இது ஒரு பேக் டு பேக் பாலம்னே வச்சிங்களேன். ரொம்ப பெரிய பாலம். அதுக்கப்புறம் 30 கிலோமீட்ரு கிராஸ் போட்டிருக்காங்க. என்ன அர்த்தம்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும், ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் அதோட அர்த்தம். பாருங்க, டிராஃபிக் டைவர்ஸன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் போகணுன்னு நேராக போகக்கூடாது. நேராக போனீங்கன்னா அந்த அணக்கரை பாலம் இருக்குது. இப்படி வளைஞ்சிட்டிங்கன்னா இதில் நேராக தத்துவாச்சேரின்னு ஒரு ஊர் இருக்கும். இப்போ அணக்கரைக்கு மிக அருகாமையில் உள்ள இது ஒரு ஊர் தத்துவாஞ்சேரின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை பாருங்கள். இந்த பகுதி அந்த கிராமங்களுக்கெல்லாம் போகும். உள்ளார நிறைய கிராமங்கள்லாம் இருக்குது. இப்படி போனீங்கன்னா கும்பகோணம் வழி. இப்போ நம்ம போகிறது கும்பகோணம் வழி. நம்ம மெயினாக என்ன பார்க்க வந்தோன்னா, மேலே உள்ள பாலம் தான் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்க வந்தோம். அதனால் யூட்டர்ன் அடிச்சுட்டு பாலம் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அதை போய் பார்ப்போம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா, ரொம்ப வருஷமாக அதை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம மேலேயும் தப்பு கிடையாது. வேலைகளும் ரொம்ப பிரம்மாண்டமான வேலையாக இருக்குது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இனிமேல் இந்த பிரம்மாண்டம்னு சொல்கிறதுக்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டத்துக்குன்னு டோல் போட்டு வசூல் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு பிரச்சனை இல்லை. தஞ்சாவூர் டு கும்பகோணத்தில் வேம்புக்குடிக்கிட்ட ஒரு டோலு, அதுக்கப்புறம் சோழபுரத்துக்கிட்ட ஒரு டோலு, அதுக்கப்புறம் டோலே கிடையாதுங்க. நீங்கள் பாட்டும் போயிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் மீன்சுருட்டி, சேத்தியாத்தோப்பு, வடலூர், நெய்வேலி. இந்த நெய்வேலிக்கும் பண்ருட்டிக்கும் இங்கே பாருங்கள் புழுதி பறக்குது பாருங்கள். நெய்வேலிக்கும் பண்ருட்டிக்கும் இடையில காடாம்புலியூர்கிட்ட ஒரு டோல்கேட்டு வரும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்றும் அந்த பகுதியெலாம் ஒன்றும் வேலைகள் தொடங்கின மாதிரி தெரியல. இது வரைக்கும் தெரியல. பார்ப்போம். இந்த பாலம் தாங்க. இந்த பாலம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அணக்கரை பாலத்தை ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா அணக்கரை பாலத்துக்கு இதெல்லாம் இணைப்பு பாலங்கள். இந்த இணைப்பு பாலங்கள்லாம் முடிஞ்சால் தான் அந்த அணக்கரை பாலத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அந்த பாலம் முடிஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் நாள் கழித்து வீடியோ எடுத்து போடுவோம். பாருங்க, டிவைடரில் மரம்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா.
இந்த மரங்களுக்கெல்லாம் வளர்க்குறது, ரோடு மெயின்டெனன்ஸுக்கு தான் நம்மள்ட்ட டோல்கேட்டுக்கு பணம் வாங்குகிறாங்க. இந்த டோல்கேட்டுக்கு வந்து நம்ம வீடியோவில் சில கமெண்ட்லாம் வரும்போது சில நண்பர்கள் வந்து அதுக்கு ஆதரவாகவும் சொல்கிறாங்க. டோல்கேட்டு தானே, பணம் கட்டி தாங்க ஆகணும், மெயின்டெனன் ஒர்க்கெலாம் பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, பல லட்சம் கோடி ரூபா வரி கொடுக்குறோம். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பொருள்லேருந்து நம்ம மக்கள் வந்து அவ்வளோ பணம் கொடுக்குறோம். இருந்தாலும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இலவசமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. ஆனால் அதெல்லாம் நடக்காது. இதுதான் நம்மளோட கருத்தை வந்து நம்ம சொல்கிறோம். இலவசமாக கொடுக்க முடியும். அது மாதிரி ஒரு வருமானம் உள்ள நாடு தான் நம்ம நாடு. ஏன்னா இங்கே வந்து மக்களை வச்சு மக்களாச்சு, மக்கள்கிட்டேருந்தே காசு அது மாதிரி வந்து இருக்கிறதுனால இலவசங்களாக கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் அதெல்லாம் வந்துடும். மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வு அடைந்துக்கிட்டு வராங்க. இனிமேல் வந்து இது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து நீங்கள் வந்து இது வந்து சேவை அடிப்படையில் வர்றதுனால பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த பாலம் மட்டும் முடிவடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. 90% முடிவடைஞ்சிருச்சு. இனி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் வந்து நம்ம அழகாக பயன்படுத்தலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னொன்று வந்து ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டுறாங்க. இதெல்லாம் பல நாட்களாக போட்டுக்கிட்டுறாங்க. இங்கெல்லாம் ஒரு பாலம் நம்ம போயிட்டுருக்கும்போது இங்கே ஒரு பாலம் வருமா அப்படிங்கிறதே நமக்கு வந்து திடீர்னு டவுட் ஆகும். அப்புறமே பார்த்திங்கன்னா திடீர்னு இங்கே பாலம் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கரண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நெரிச்சலான ஒரு நெடுஞ்சாலையில் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா வாகனங்களும் போய்கிட்டு தான் இருக்கணும். வாகனங்களை வந்து நிறுத்த முடியாது. வேறு சாலையில் திருப்பி விட முடியாது. வேறு சாலைகளும் கிடையாது. அதாவது இவங்களோட அலட்சியத்துக்கு தான் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் முன்னாடியே தொலைநோக்கு பார்வையில் நம்ம வந்து இதெல்லாம் டெவலப்பே ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது தான் தவறு. அதிகாரிகள் வந்து தொலைநோக்கு பார்வையோடு படிச்சுட்டு வந்தவங்க, அவங்களும் இதெல்லாம் வந்து அசால்ட்டாக விட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து எப்போவோ போட வேண்டியது. இனிமேலாவது சாலைகளோட இம்பார்ட்டன்ட் கருதி நிறையா சாலைகளை வந்து முடிஞ்ச அளவு வெல் மெயின்டைன் பண்ணிடணும். தமிழ்நாடா சாலைகளில் வந்து நம்பர் 1ங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் வர அளவுக்கு சிறப்பாக செஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து மின் கோபுரங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலத்துக்காக வச்சுருக்காங்க. இதே வந்து எல்லா பகுதியிலும் இது மாதிரி உயரமான மின் கோபுரங்கள் அமைச்சிட்டா ரொம்ப நல்லது. அது மாதிரி வந்து இதுதான் அந்த தத்துவாஞ்சேரிங்கிற ஊர். அங்கே தெரியுது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாஸ்க் ஒன்று இருக்கும். அதுதான் தத்துவாஞ்சேரி. அதுக்கப்புறம் அணைக்கரை தான். இந்த ரோடு திறந்த பிறகு எந்த ஊருமே தெரியாது. தஞ்சாவூரில் கிளம்புறீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஐயம்பேட்டையும் தெரியாது. ஏன் நீங்கள் கும்பகோணமே தெரியாது. நீங்கள் பாட்டும் போயிட்டே இருப்பீங்க. எங்கேயோ போகிறோம், மலைப்பகுதியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பாலம்லாம் வந்து மண்ணை கொட்டி ஹைட் பண்ணியிருப்பாங்க. அதில் போகும்போது உங்களுக்கு என்ன ஒரு உணர்வு வரும், ஏதோ மலைப்பகுதியில் போயிட்டுருக்கோம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த காசு. வேம்புகுடியில் 100 ரூபா, சோழபுரத்தில் ஒரு 100 ரூபா. அந்த டோல் வாங்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நம்ம வந்து வசதியாக போகிறதுக்கு, எந்த ஊருக்குள்ளேயும் போய் மாட்டிக்காமல், எந்த சிக்கல்லையும் மாட்டாமல் நம்ம பாட்டும் பயணத்தை தொடர்றதுக்காக தான் அந்த விலை வந்து இப்போ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று வந்து கும்பகோணத்துலேயும் இப்போ வந்து 2028 வந்து மகாமகத்துக்காக பல வேலைகள் வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. முதல்ல வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு இடமாற்றம். ரொம்ப நெரிசல் மிகுந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து இப்போ நம்ம இப்போ NH45 NH36 சாலைக்கு பக்கத்தில் கொண்டு வராங்க. ஒரு அருமையான திட்டம், சீக்கிரமாக கொண்டு வரட்டும். ஆனால் இதுக்கு வந்து வணிகர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது எப்பயுமே அந்த வணிகர்களுக்கு எதிர்ப்பு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷமாக போராடி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதை வந்து இடமாற்றம் போகும்போது அங்கே வந்து வியாபாரம் குறைஞ்சிரும். அது மாதிரி ஒரு வியாபாரமும் குறைஞ்ச மாதிரி எங்கேயும் இல்லை. ஏன்னா மக்கள் வந்து அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் முதல்ல ஒரு பயங்கள் எல்லாருக்குமே வரும்.
பஸ் ஸ்டாண்ட் அங்கே போட்டுட்டாங்கன்னா வியாபாரம் குறையும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்களே அங்கே போய் ஒரு பிரான்ச்சை போடுவாங்க. அப்புறம் அப்படியே இதாயிரும். அதெல்லாம் வந்து இயற்கை தான். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் பாலம். இதெல்லாம் முடிவடைஞ்ச பிறகு சூப்பராக இருக்கும். இன்னொன்று, தமிழ்நாட்டில் எல்லா பகுதி மக்களுமே இந்த பகுதிக்கு நீங்கள் வருவீங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நவகிரக கோயில்களுக்கெல்லாம் வருவீங்க. அது வந்து உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அப்டேட் போட்டுக்கிருந்தாங்களே அது இதானோ, பிரம்மாண்டம் நானே இதுதான் இந்த பிரம்மாண்டமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து. இன்னொன்று வந்து இங்கே ஒர்க் பண்ணுற நார்த் இந்தியன் பணியாளர்கள் கூட நம்ம வந்து ஏதோ இந்த பாலத்தில் தான் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கூட நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து நம்ம இந்த பகுதியில் தான் அதிகமாக போயிட்டுருக்கோம், வந்துக்கிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து ரொம்ப தரமான ஒர்க்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை எப்படியே போட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதுக்கு வந்து பல மாதங்கள் உழைப்பு, ஃபுல்லாக மிஷின் தாங்க உழைக்கிது. மனிதர்கள் உழைப்பை விட மிஷின் வந்து ரொம்ப இதில் வந்து முக்கிய பங்காற்றுது. ஒரு முக்கியமாக இருக்குது. அங்கே பாருங்கள் ஒரு மசூதி ஒன்று சொன்னேன்ல, பள்ளிவாசல், அதான் அந்த பெருசாக இருக்குது பாருங்கள். தத்துவாஞ்சேரிங்கிற இடத்துல வந்து அது இருக்குது. அதான் இங்கேன்னு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலலாம் வந்து நம்ம இங்கே நின்று பார்க்குறதுக்கெல்லாம் எந்த வேலையும் கிடையாது. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு வேகமாக போக வேண்டியதான். இன்னும் இதெல்லாம் திறந்த பிறகு கொஞ்சம் நாளில் வந்து பழகிடும். இதுவும் ஒரு ரோடாகிடும், அவ்வளோதான். இது காலதாமதம் ஆகிறதுனால தான் இப்போ தமிழ்நாட்டிலே ரொம்ப ஒரு முக்கியமான ரோடாக இருக்குது. எல்லாருமே பேசக்கூடிய ரோடாக இருக்குது. அதிகமாக செய்தித்தாள்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த NH-45C NH-36 பற்றி உங்களுக்கு வந்து செய்தி வராத நாட்களே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்துருக்கு. இது வந்து இப்போ 4500 கோடி செலவுனாங்க. இப்போ புதுசாக எவ்வளோ ஆகிருக்குன்னு தெரியல. இதுக்கப்புறம் புது டெண்டர் கொடுக்க போகிறாங்க. அது எவ்வளோன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மக்கள் தொகை பெரிய நாடு இது. ஏன்னா ஒவ்வொரு மக்கள்கிட்டேருந்தும் நம்ம வந்து டெய்லி வாங்குகிற வரிப்பணம் வந்து பல லட்சம் கோடி. அதில் வந்து இது மாதிரி ரோடுகள்லாம் இலவசமாக போட்டு தரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். வாய்ப்பும் இருக்குது. எங்கேயோ ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. அதுதான் என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி தான் இருக்குது. இந்த சிஸ்டம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. நமக்கு வந்து அதை பற்றிலாம் என்னன்னு தெரியாது. நமக்கு அது தேவையும் இல்லை. டோல்கேட்டு பணத்தை கட்டிட்டு போவோம். இல்லை டோல் இல்லாத ரோடுன்னு மேப்பில் போட்டிங்கன்னா வரும். அப்படியே சுற்றி ஏதாவது அதில் 10-20 சேமிச்சுட்டு போக வேண்டியதான். வேறு வழி கிடையாது. மக்களுக்கு அந்த ஒரே ஆப்ஷன் தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த பகுதியெல்லாம் வந்து இந்த ரோடெல்லாம் போட்ட பிறகு ஓரளவு டெவலப் ஆகணும் அப்படியே. ஏன்னா இங்கே வந்து டெவலப்மெண்ட்டுங்கிறது தனியார் கையில் தாங்க இருக்குது. அரசாங்கம் வந்து ஒரு டவுன்ஷிப்பெல்லாம் உருவாக்காது. நமக்கு தெரிஞ்ச ஒரே டவுன்ஷிப்பு நெய்வேலி டவுன்ஷிப்பு, பெல் டவுன்ஷிப், அவ்வளோதான். இந்த பாருங்கள் பாலத்தோட லெஃப்ட் சைடு இறக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரோடு வந்து ஏதோ முடியாத மாதிரி தான் இருக்குது. போய் பார்ப்போம். ஏன்னா இதிலனா உடனே அப்படியே இறங்கி போயிடலாம். இல்லைன்னா நம்ம வந்து சுற்றி தான் போகணும். அதனால் இதில் என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். ரோடு ஏதோ இடையில ஏதோ இங்கே பாருங்கள் இந்த வாய்க்காலுக்கான பணி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் திரும்பி யூட்டர்ன் அடித்து மறுபடி போய் அங்கே ஒரு யூட்டர்ன் அடித்து அப்படியே போக வேண்டியதான். அதாவது இந்த ரோடெலாம் வந்து ஓப்பன் ஆன பிறகு இந்த சாலையில் வந்து நீங்கள் போகும்போது ரெஸ்பான்சிபிலிட்டியாக போங்க. எப்படி வந்து நம்ம பழைய சாலையில் பொறுமையாக தான் போக முடிஞ்சதோ அதே மாதிரி புதிய சாலை கிடைச்ச பிறகும் ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப இப்போ வர வாகனங்கள்லாம் ரொம்ப ஓவராக போகிறீங்க. எல்லாம் வந்து குறைந்தபட்சம் 100ல் போகிறீங்க.
ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல். எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். அதை மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.